நாங்கள் வந்து ஆளுங்களா எல்லாருமே தனிப்பட்ட முறையில் கேட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. இல்லை உங்களை யார், நீங்கள் ஒரு கேட்க சமூக முடியல. ஆர்வலராக இருக்கீங்க, இந்த கட்ட வழக்க வழக்கம் எதுவுமே கிடையாது. உங்களை யார் பிரச்சனை பண்ணுறது, யார் பிரச்சனை பண்ணுறாங்களா? ஆமாங்க, தொடர்ச்சி அதாவது இது எங்கள் வீட்டுக்காரங்க இப்போ எங்கள் ஒய்ஃப் வீட்டுக்காரங்க எதுவும் கேட்க முடியாதுங்க. மக்களோட மக்களாக வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது தவறாக நினச்சிட்டாலும் சரி, தப்பாக நினச்சிட்டேன், எப்படி நினச்சிட்டாலும் சரி, ஆமாம். அப்போ வந்து யாரும் வேலை பார்க்கல. யார்? அதிமுக பார்க்கல. அதிமுக வேணும்னே வந்து முத்திரைய சமுதாயம் மேலே எழுந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்லாடி போயிட்டாங்க அப்படிங்கும்போது அப்புறம் உங்களை அடக்குமுறை பண்ணி தானே வரணும்னு நினைப்பாங்க. மனு போடுறது, இது மாதிரி சமூக பணி செய்யறது, ஆமாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. இதே கம்ப்ளைண்ட் ஒருத்தர் போர்ல வந்து பிரச்சனை பண்றாங்க. இதே குடும்ப கவுண்டர் சமுதாயத்தில் உள்ள அங்க உள்ள அரசாங்க அதிகாரிகள்லாம் என்ன வேடிக்கை பாக்குறாங்களா? சிவன் கோயில்லாம் இந்த அறநிலையத்துறையில யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வேற மாதிரிலாம் இருக்கு. ஆமாங்க, உண்மையில பொய் இல்லைங்க. எதுவும் நேராவே சொல்றாரு, எனக்கு மேற்கொண்டு ஏதோ ஆபத்து வந்தா என் நட்பு ஓட்டார அவங்க திரும்பி செய்யும் சொல்லி வைக்க. அதாவது வணக்கம், உங்க பேர் என்னங்க? என் பேரு ஆர் கிருஷ்ணன், சமூக ஆர்வலர். ஆர் கிருஷ்ணன் என் பேரு. எந்த மாவட்டம்? திருச்சி மாவட்டம், தொட்டியம் வட்டம், அப்பனநல்லூர் கிராமங்க. சட்டமன்ற தொகுதி எது வருது? முசிறி சட்டமன்ற தொகுதிங்க. முசிறி சட்டமன்ற தொகுதி. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க சமூக ஆர்வலராக இருக்கீங்க, உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறீங்க. என்ன பிரச்சனை? ஆமாங்க, நான் வந்து 2008 இருந்து பாத்தீங்கன்னா அப்பனல்லூர் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து ஊராட்சிங்க. இந்த ஊராட்சியில பாத்தீங்கன்னா சமூக சேவை செஞ்சிருக்காங்க. இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கின நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தீவிர பற்றாளர் நான். சரி. எது இந்த ஊருக்கு எதை கேட்டாலும் எதை பண்ணாலும் இந்திய தேசிய கொடி எடுத்துட்டு தான் கேட்பேன் நான். ஏன்னா ஆமாங்க, இது வந்து எல்லாம் எங்க ஊர் மக்கள் அனைவருக்குமே தெரியும். இங்க போய் இப்ப எதை போய் கேட்டாலும் யார் போய் கேட்டாலும் அவங்க மிரட்டுவாங்க. யார் மிரட்டுறது உங்களை? ஊராட்சி செயலாளர் தாங்க. இல்ல நீங்க எந்தெந்த விஷயத்துக்கு நீங்க போறீங்க? சமூக சேவைன்னா எந்தெந்த விஷயத்துக்கு? தெருவிளக்கு, தார் ரோடு, கட்டுமான பணிகள் ஏதாவது சரி இல்லை அந்த மாதிரி ஏதாவது போராடுறீங்களா? என்ன விஷயம்? இப்ப நான் போராட எப்படின்னாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஊர் வந்து காவிரி மணமேடு வந்து எங்க ஊர் பக்கத்துல ஒரு 6 கிலோமீட்டருங்க. சரி. அந்த ஊர்ல இருந்து இங்க எங்க ஊருக்கு 6 கிலோமீட்டர்ல காவேரி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு தண்ணி தான் வருது. காவேரி தண்ணி உங்களுக்கு 10 குடி தண்ணீர் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. ஆமாங்க, இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 18 வருஷமா இதே பிரச்சனை. அதாவது 2008 ஊராட்சியில. ஆமாங்க, இந்த அப்பனூர் கிராமத்துக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குங்க. நாங்க வந்து ஆளுங்களா எல்லாருமே தனிப்பட்ட முறையில் கேட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. உங்களை யார், நீங்க ஒரு சமூக ஆர்வலராக இருக்கீங்க, இந்த கட்ட வழக்க வழக்கம் எதுவுமே கிடையாது. உங்களை யாரு பிரச்சனை பண்றது, யாரு? ஒரு கே நேரோட சொந்தங்க. அதாவது மாவட்ட கவுன்சிலர் ரவிச்சந்திரன், முசிறி சட்டமன்ற தொகுதி. அவர் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட கவுன்சிலர் இருக்காரு, ஏடிஎம்கே. அவர் வந்து கே நேரோட ஆதரவாளர். ஆமா ஆமாங்க, அவங்க ரிலேஷன் சொந்தக்காரர் தாங்க. ஓ, சொந்தக்காரனா ரெட்டியார் வருது. ரெட்டியார் சமூகம் தாங்க. நீங்க என்ன சமுதாயம் வருது? நான் முத்திரைய சமுதாயங்க. முத்திரைய சமுதாயம். அதனால வேண்டி உங்களை வந்து எதுவும் பிரச்சனை பண்றாங்களா? ஆமாங்க, தொடர்ச்சி அதாவது இது எங்க வீட்டுக்காரங்க இப்போ எங்க ஒய்ஃப் வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் சமூக சேவை செய்றீங்க, உங்க வீட்டுக்கார கம்ப்ளைண்ட் சொல்லுமா? ஏன் முத்திரையர்னா சமூக சேவை செய்யக்கூடாதா என்ன? தெரியலங்க, அது தெய்வத்துக்கு தாங்க வெளிச்சம். அதாவது இல்லைங்க, முத்திரையருங்கிறது திருச்சி மாவட்டத்தில் பெரும்பான்மையா இருக்கீங்க. தமிழ் குடி சாதியை சார்ந்த முத்திரையர். தமிழ் குடி தான், வேற மாநிலத்துல இருந்து வரணும். நீங்க தமிழ் குடி தான். நீங்க வந்து இந்த மண்ணின் உழைப்பாளிகள். நீங்க சமூக சேவையை செய்யறதுல வந்து யார் தடுக்க முடியும்? என்ன காரணம்? தடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒண்ணு இருக்கு? இல்லைங்க, இந்த ஊர்ல யாரும் எதுவும் கேட்க முடியாதுங்க. மக்களோட மக்களா வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது தவறா நினைச்சிட்டாலும் சரி, தப்பா நினைச்சிட்டேன், எப்படி நினைச்சிட்டாலும் சரி, சரி, என் ஊர் மக்கள்கிட்ட ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு ஏரியாவுலையும் நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க. இந்த ஊர் என்ன கண்டிஷன்ல இருக்கு. திருச்சி மாவட்டத்திலே ஒரு ஊராட்சி மோசமா இருக்குன்னா அது அப்பனல்லூர் ஊராட்சி தாங்க. அதிக போர்வெல் போடுற ஊர் இதை ஊருங்க. ஏன்னா தண்ணி இருந்தாலும் போர் மூடிடுவாங்க. ஏன், என்ன காரணம்? அப்ப அடுத்து போர் இல்லைன்னு சொல்லி மக்கள்லாம் போராடுவாங்க, கேட்பாங்க. தண்ணி இல்லைன்னா மறுபடியும் போர் போடலாம். போர் போடலாம். அரசாங்க வரி பணத்துல போடுறாங்களா இல்ல தனியார் போடுறாங்களா? அரசாங்க வரி பணத்துல தான் போடுவாங்க. தண்ணி இருந்தாலும் இந்த பிரச்சனை ஓடும். தண்ணியே இல்லாம காட்டுற ஒரே ஊர் இந்த அப்பனல்லூர் கிராமம் தான். இதுக்கும் மாவட்ட கவுன்சிலருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க சமூக பணி செய்யறதுக்கும் மாவட்ட கவுன்சிலர் நேருவோட ஆதரவாளர் வந்து உங்களை மிரட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல ஏதாவது வேணும்னே சொல்றீங்களா? உங்களுக்கு அவருக்கு ஏதாவது முன்விரோதம் இருக்கா? இல்லைங்க, அவருக்கு எங்களுக்கு முன்விரோதம் இல்லைங்க. அவரு வந்து இந்த மாவட்ட கவுன்சிலர் சொந்த ஊர் வந்து அப்பனல்லூர் கிராமம் தாங்க. சரி. ரவிச்சந்திரன் அவரோட சொந்த ஊர் இதே ஊர் தாங்க. நானும் இதே கிராமம் தாங்க. ரவிச்சந்திரன்ங்கிறது சேர்மனா மாவட்ட கவுன்சிலரா? மாவட்ட கவுன்சிலருங்க. அவர் சேர்மனா 2 தடவை இருந்தாங்க. ஏடிஎம்கே வந்தாலும் அவர் தாங்க சேர்மன், டிஎம்கே வந்தாலும் அவர் தான் சேர்மன். 3 தடவை 15 வருஷம் அவர் சேர்மன் இருந்திருக்காருங்க. ஓஹோ.
தொட்டியும் 15 வருஷம் அவர் சேர்மனா இருந்திருக்காருன்னா அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருந்த வயசு தானே அவர் சேர்மனா மாவட்ட கவுன்சிலரா இருந்திருக்காரு. இல்லைங்க, இங்க வந்து நீங்க நினைக்க மாதிரிலாம் கிடையாதுங்க. ரெண்டும் ஒண்ணுதாங்க. ஏடிஎம்கே திமுக ரெண்டும் ஒண்ணுதாங்க. ஓஹோ. இங்க வந்து இப்ப இந்த பாராளுமன்ற தொகுதி நடந்துச்சு பாத்தீங்களா, சந்திரமோகன் என்ன இருக்குல்ல. ஆமா. அப்ப வந்து யாரும் வேலை பார்க்கல. யாரு? அதிமுக பார்க்கல. அதிமுக வேலை பார்க்கல. ஆமாங்க. நம்ம இது வந்து நம்ம சுயேட்சையா 2 தடவை நின்னாங்க ஒன்றிய கவுன்சிலர் இருக்குங்க. நீங்க நின்னீங்க? ஆமாங்க. ஓ, அதனாலதான் இப்ப உங்களை நீங்க இப்ப இது மாதிரி மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு வளர்ந்து வந்துருமோங்கிற அச்சத்துல தான் உங்களை பிரச்சனை பண்றாங்களோ? ஆமாங்க. அதாவது போன தடவை எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டோ அனுப்புறேங்க. எனக்கு என்னன்னா சுயேட்சையா வந்து தீப்பெட்டி சின்னத்தில் நிக்கிறோம். முன்னாள் இப்ப அவரோட ஆதரவாளர் தான் ஜெயிச்சதுங்க. தர்மர் பேரு 1336 வாங்குறாங்க அதிமுக கட்சி. சரி. திமுக அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் கவுன்சிலருங்க 1002 ஓட்டு வாங்குறாங்க. நாம் வந்து தீப்பிடி சின்னத்தில் நின்னாங்க. நம்ம வந்து 670 ஓட்டு வாங்குறோங்க. சுயேட்சையா நின்னுங்க. பரவாயில்ல. அதுக்கு அடுத்தபடியா திமுகங்க 490 ஓட்டு வாங்குறாங்க. ஓ, உங்களுக்கு அடுத்துதான் திமுக வருது? ஆமாங்க. அதுக்கு அடுத்தபடியா டிடிவி தினகரன் அமமுக. அப்புறம் நீங்க இப்படி வளர்ந்து வந்தீங்கன்னா அப்புறம் பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. வளர்ச்சி பிடிக்காதுல்ல இன்னைக்கு. இல்லைங்க, நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா நான் என்ன சொன்னா, இந்த மக்களுக்கு அடிமையாவே இருக்கணுமா? சுதந்திரம் வாங்கிட்டோம், ஆனா சுதந்திரம் வேணா யாருக்குமே சுதந்திரம் கிடைச்சிருக்கும். இந்த பஞ்சாயத்து நீங்க சொல்றது வந்து நேருவோட ஆதரவாளர்ங்கிறீங்களே, இது வந்து நேருக்கு தெரியுமா? நேருவோட ஆதரவாளர்கள் வேணும்னே வந்து இப்ப நீங்க முத்திரைய சமுதாயங்கிறீங்க. வேணும்னே வந்து முத்திரைய சமுதாயம் மேல எழுந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்ல இப்ப நீங்க வந்து சுயேட்சையா போட்டிட்டு உங்களுக்கு நீங்க 600 ஓட்டு வாங்கிருக்கீங்க, திமுகவங்க உங்களுக்கு பின்னாடி போயிட்டாங்க அப்படிங்கும்போது அப்புறம் உங்களை அடக்குமுறை பண்ணி தானே வரணும்னு நினைப்பாங்க. அதானே அரசியல். ஆமாங்க. மக்கள் வந்து என்னன்னா இந்த ஓட்டுலாம் போட்டதுன்னா மக்கள் என்ன பண்றாங்கன்னா என் வீடு தெரியும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு குறைகளை சொல்லுவாங்க. ஓஹோ, நீங்க வந்து அந்த பகுதியில மனு போடுறது, இது மாதிரி சமூக பணி செய்யறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஆமாங்க, இது மக்களுக்கே தெரியுங்க. அதான் சொன்னேன், முன்னே ஒரு வார்த்தை சொன்னேன். மக்கள்கிட்ட ஊடா இது போய் விசாரிச்சு பாருங்க, இது உண்மையா பையன் தெரிஞ்சு இந்த ஊரை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்க. எதனால இந்த 2008 இருந்து இந்த ஊராட்சி உண்மையாலுமே தண்ணி பிரச்சனை இருக்கா? ஏன் இப்படி ஒரு தண்ணி பிரச்சனை உருவாகுது? இல்ல எத்தனையோ இப்ப மத்திய அரசும் பணம் கொடுக்குறாங்க, மாநில அரசும் பணம் கொடுக்குறாங்க, உள்ளாட்சி வருமானம் இருக்கு, எப்படி உங்களுக்கு தண்ணி பிரச்சனை வரும்? இல்ல இந்த தண்ணி பிரச்சனைக்கு தாங்க நீங்க போராடுறீங்க. ஆனா உங்களை வந்து பிரச்சனை பண்றாங்கன்னா எந்தெந்த வகையில பிரச்சனை பண்றாங்க? ஏதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்படி, அதாவது ஒரு 2 பேர் அவங்களோட இப்ப ஊர் ஆளுங்கள்ட்ட ஏங்க இந்த உங்களுக்குன்னு சொல்றது ஏன் அவங்க செய்வாங்க? காரணம் அவங்களுக்கு சொல்ற செய்யல அப்படின்னா எடுத்தது என்ன தெரியுங்க பண்ணுவாங்க? ரேஷன் கடைக்கு போனா அங்க பிரச்சனை பண்ணுவாங்க, எது கையெழுத்து போடணும் அதுல லேட் ஆக்குவாங்க. உங்களுக்கு விஏவுல இருந்து ஊராட்சி செயலாளர்ல இருந்து பிடிஓல இருந்து தாலுகா ஆபீஸ்ல இருந்து எந்தெந்த வகையில எல்லாம் நெருக்கடி கொடுக்கணுமோ அந்தந்த வகையில நேருவோட ஆதரவாளர், அவர் பேர் என்ன? ராஜேஷ். இன்னொருத்தர் மாவட்ட கவுன்சிலரா? ஆமாங்க, ரவிச்சந்திரன். அவங்களோட உறவினர், இவரோட மாமா தாங்க அவர் ரவிச்சந்திரன். ராஜேஷ்ங்கிறவரும் இந்த கிழக்கு மத்திய கிழக்கு இருக்காரு இல்லைங்க ராஜேஷ். ஆமா, அந்த கிழக்கோட மாமா தாங்க ஒரு ரவிச்சந்திரன். அவங்க எல்லாம் ரெட்டியாரா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்கல்ல? ஆமாங்க. இது பக்கத்து ஊராட்சியோட ஒரு. உங்களுக்கு உங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா உறவினர்கள்? இல்லைங்க, இதுல என்ன ஒரு விஷயம்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து தேசப்பற்று அதிகங்க, எனக்கு தேசிய கொடி தாங்க எனக்கு அதிகம். இல்ல தேசப்பற்று இருக்குங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லைங்க. சரிங்க. தமிழ்குடி அப்படிங்கும் போது தமிழ்குடி சாதியை சார்ந்த உங்களுடைய உறவினர்கள், சித்தப்பா, மாமே, மச்சனன், பெரியப்பா, இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி நேரோட ஆட்கள் உங்களை வந்து மிரட்டுறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்ல, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கட்டுப்பட்டு தான் இருந்திருக்காங்க. நேரோட ஆதரவாளர்களுக்கா? ஆமாங்க, ரெட்டியார் சமூகத்துக்கு வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கட்டுப்பட்டு இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவா தாங்க இருப்பாங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டு காலம் ஆச்சு, ஒரு சாதிக்கு போய் கட்டுப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னமும் அடிமைத்தனம் மாதிரி தானே இருக்காது. அதுதான் சொன்னேன், ஊருக்குள்ள வந்து விசாரிச்சு பார்க்கணும்னு சொல்லி சொன்ன வார்த்தை 3வது இதே வார்த்தை சொல்றேங்க. பல ஊர்ல வந்து அந்த சாதிய கொடுமைகள்ல இருந்து எல்லாம் மீண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து ரெட்டியார் சமுதாயம் வந்து முத்திரைய சமுதாயத்தை அடக்குமுறை பண்ணுதுங்கிற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க. ஒரு சமுதாயத்தை மட்டும் இல்லைங்க, இந்த ஒட்டுமொத்த இந்த அப்பனூர் ஊராட்சியில ஒட்டுமொத்தவங்களும் அடிமையா தான் இருக்காங்க. யாருக்கு அடிமையா இருக்காங்க? ஊராட்சி செயலாளர் ராஜேஷ் வந்து
இதே கம்ப்ளைண்ட் ஒருத்தர் போர்ல இருந்து பிரச்சனை பண்றாங்க. இதே குடும்ப கவுண்டர் சமுதாயத்துல உள்ளவரை வந்து என்ன பண்றாங்க, வீடு தேடி அடிக்க போறாங்க. ஐயோ, இது நடக்கும். இதே நானா இருக்கவும் என்ன பண்றாங்க, இவங்க சொந்தக்காரங்களா இதை வந்து கேட்டா என்ன பண்றது அப்படின்னு என்னை அடிக்காம மிரட்டல் கொடுத்தாங்க. கடைசியா என்ன ஆச்சுன்னா, கொலக்குடி சிவன் கோயில் இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்றாரு ஒருத்தருங்க. யாரு? அவரு கருணாமூர்த்திங்கிறவருங்க. அவரும் நேரோட ஆதரவாளரா? ஆமாங்க, நேரோட ஆதரவாளருங்க. அவர் வேற சமுதாயங்க. சரி, ரைட்டு. அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க. சிவன் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்றாங்க, போரை காலி பண்றாரு. ரெண்டாவது வந்து மின் மோட்டரை காலி பண்றாரு. மூணாவது டேங்க காலி பண்றாரு. இல்ல காலி பண்றாங்கன்னா எப்படி இடிச்சு தள்ளுறாங்களா இல்ல இடிச்சு அவர் வண்டியில? ஆமா, அவர் வண்டியில இடிச்சு தள்ளிடுறாருங்க. இது அங்க உள்ள அரசாங்க அதிகாரிகள் என்ன வேடிக்கை பாக்குறாங்களா? சிவன் கோயில்னா இந்த அறநிலையத்துறையில யாரும் கண்டுக்க மாட்டாங்க. யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்னங்க அது? உண்மைங்க, அதுதாங்க சொல்றேன். நாலாவதா வந்து அங்க இருக்காரு முசிறி சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேர் என்னங்க, காடுவெட்டு தியாகராஜன். காடு தேவராஜன். அவர்கிட்ட எல்லாம் நீங்க தகவல் சொல்லியிருக்கீங்களா? அது வரலையும் இல்லைங்க. நான் ஒரு மீட்டிங் மட்டும் ஆர்ப்பாட்டம் அரேஞ்ச் பண்ணோங்க. சரி. அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கு ஒரு நாள் விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம்னு ஒன்று போட்டிருந்தாங்க. சரி. அந்த ஆர்ப்பாட்டம் போட்டு நம்ம சுபாஷ் சந்திர போஸ் போட்டோவும் விவேகானந்தர் போட்டோவும் போட்டு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம் பார்த்தீங்களா? அதுக்கு பிறகுதான் எனக்கு பிரச்சனையே அதிகமாச்சு ஊருக்குள்ள. ஏன் விவேகானந்தர் போட்டோவும் சுபாஷ் சந்திர போஸ் போட்டோவும் என்ன, அவங்க என்ன தீவிரவாதி? அவங்க போட்டோவை போட்டா என்ன? இல்லைங்க, அவங்களுடைய தியாகத்தை யாரும் செய்ய முடியாதுங்க. ஏங்க அவங்க நீங்க அப்படி சொல்றீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தன் செய்யறான், இவன் வந்து மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறான். அதாவது புரட்சி வந்து கிளர்ச்சி ஆயிரும் அப்படின்னு பயப்படுறாங்க அந்த ஏரியாவில். அதுவும் முக்கியமா நேரோட ஆதரவாளர்கள் அச்சப்படுறாங்க, உங்களோட அரசியலுக்கு வந்து எதிர்காலத்துல சிக்கல் வந்துரும்ட்டு. ஆமாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, என் உயிருக்கு வந்து அப்ப அந்த கடைசி அந்த சொன்புல எடுத்த கேட்கறப்ப அந்த கிளர்க்கு வந்து என்னை மிரட்டுறாருங்க. யார் மிரட்டுறது? கிளர்க்கு ஊராட்சி செயலாளர் ராஜேஷ் மிரட்டுறாருங்க என்னைய. என்ன சொல்லி மிரட்டுறாரு? நீ இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா சரியில்லை, உன்னை வந்து என்ன பண்ணுவோம் அதை பண்ணிட்டு போயிரு அப்படிங்கிறாருங்க. என்ன பண்ணுவோம்னா அது மிரட்டல் வேற மாதிரில இருக்கு. ஆமாங்க, உண்மையாலுமே பொய் இல்லைங்க. எதுவும் பாதிமா நேராவே சொல்றாரு. சொன்னோடனே என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணேன், செல்லுல ஸ்டேட்டஸ் வைக்கிறேங்க. சரி. சிவன் கோயில் இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்த கருணாமூர்த்தி, கொலக்குடி ராஜேஷ் கிளர்க்கு, அப்பனூர் ராஜேஷ் வந்து மதி, இவங்க மூவரும் வந்து என் உயிருக்கு ஏதோ ஆபத்துனா இவங்க தான் பொறுப்பு. எனக்கு மேற்கொண்டு ஏதோ ஆபத்து வந்தா என் நட்பு வட்டாரம் அவங்க திரும்பி செய்யும்னு சொல்லி வைக்கிறேன். அதாவது என்னோட தற்காப்புக்காக வைக்கிறேங்க நான் ஸ்டேட்டஸா. சரி. அன்னைக்கே நைட்டு எஸ்பிசிஐடி பாலச்சந்தருக்கு போன் பண்றேங்க. ஏன்னா காவல்துறை போக ஏற்கனவே என் காவல்துறை பிரச்சனை ஆகி போச்சு. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அங்க விவோவுக்கும் தலையாரிக்கும் போன் போட்டு சொல்றேன் அன்னைக்கு 12 மணிக்குங்க. ஏன்னா எங்க வீட்டுக்காரமா இப்ப எங்க வீட்டுக்காரமா பயப்படுறாங்க, இது மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. உங்களுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா? இல்லைங்க, நான் மட்டும்தாங்க. இது எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குங்க. என்னன்னா ஒரு சமூக சேவை செய்யக்கூடாதுன்னு ஏன் இப்படி பண்றாங்க? நீங்க விவசாயம் எல்லாம் பண்றீங்களா? இல்லைங்க, எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருந்தாங்க. அந்த கடையை வந்து ஆளுங்க போக விடாம தடுத்து தொழில முடக்கிட்டாங்க. உங்களை எந்த வகையிலலாம் முடக்க? நீங்க ஏதாவது கட்சி சார்ந்து இருக்கீங்களா இல்லையா? எந்த கட்சிக்கு போகலைங்க. இந்த ஓட்டு வாங்கினதுனால பிஜேபி கட்சிக்கு போயிருந்தாங்க, வந்து என்னை சேர்ந்துக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா மறுபடியும் அந்த கட்சிக்கு மறுபடியும் அங்கேயும் ஒரு சட்டத்துக்கு வரும், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு வந்துட்டேங்க. பாஜகவோட கொள்கை சித்தாந்தங்கள் உங்களுக்கு பிடிக்காம வந்துட்டீங்க அப்படியே விலைக்கு. ஆமாங்க, எப்படியே இருக்கேங்க நானு. இல்லைங்க, கொள்கை சித்தாந்தங்கள ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க வந்து சில பேச்சுவார்த்தை எனக்கு பிடிக்கலங்க. சரி, பிடிக்கல வந்துட்டீங்க. இப்ப வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து நேருவோட ஆதரவாளர் இருக்கக்கூடிய மாவட்ட கவுன்சிலர், அவர் பேர் என்ன? மாவட்ட ரவிச்சந்திரனுங்க. ரவிச்சந்திரன் அந்த கிளர்க்கு இவங்க மூலியமா உங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்குறாங்க. ஆமாங்க. இது சம்பந்தமா நீங்க ஏதோ கலெக்டர் ஆபீஸ்ல எஸ்பி ஆபீஸ்ல ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்களா? என்னுடைய உயிருக்கு வந்து அச்சமா இருக்கு. அதாங்க 2 வருஷம் அங்க மீட்டிங் போட்டேன் பார்த்தீங்களா? மீட்டிங் போட்டோடனே என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. நான் என்ன செய்யறேன், மறுநாள் காலையில எங்க அம்மாவை அடிக்க போறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி. ஏன் அம்மாவும் ஏன் பிரச்சனை? அதாவது அவங்களுடைய அரசியலுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது நீங்க, உங்கள்கிட்ட பிரச்சனைக்கு வரணும், அம்மாவை ஏன் பிரச்சனை பண்ண போறாங்க? அப்படிதாங்க, அவங்க அப்படிதாங்க பண்ணுவாங்க. மறுநாள் வந்து எங்க வீட்டுக்கார அம்மா அடிக்க போறாங்க. சரி, இப்படி பண்றாங்களேன்ட்டு என்ன பண்றோம்னா நேரா வந்து தேசிய கொடி எடுத்துக்கிட்டுங்க. எனக்கு வாழவே முடியலங்க, வாழ முடியாத சூழ்நிலை இப்படி பண்றாங்கன்ட்டு. ஏன்னா உங்களுங்க ஒரு மகளிர் சுய உதவி குழுவுல கூட எங்க வீட்டுக்காரம்மா சேர்க்க விடாம பண்ணியிருக்காங்க 18 வருஷமா.
ஆனா இப்ப ஒரு இது செய்யறது அனைத்துமே வந்து இவங்க நேரோட ஆதரவாளர்கள் தான். ஆமாங்க. ஆ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து ஊராட்சி போட்டாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருங்க, நான் எங்க போனாலும் இந்த பஞ்சாயத்து என் கண்ட்ரோல இருக்குங்கிறாருங்க. அப்பனோட ஒரு பஞ்சாயத்து என் கண்ட்ரோல்ல தான், அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறாரு. அவர் கண்ட்ரோல் தாங்க இருக்கும் அப்படின்றாருங்க. அதுக்கு நான் இப்ப பண்ண பிறகு என் மேல இப்ப கம்ப்ளைண்ட் தனித்தனியா சிஎஸ்ஆர் போட்டு வச்சிருக்காங்க. நான் தேசிய கொடி எடுத்து அன்னைக்கு போராடணும்னு எங்க வாக்குவாதம், காவல்துறை எனக்கு வாக்குவாதம் ஆகுது. காவல்துறை வந்து தேசிய கொடியை கசி தூக்கி எறிஞ்சிடறாங்க. எனக்கு அவங்க வாக்குவாதம் ஆகுது. ஆனா பிறகு என்ன பண்றாங்க, அதெல்லாம் எஸ்பி ஆபீசர் கம்ப்ளைண்டா கொடுத்தேன். அதுக்கு பிறகு எந்த நடவடிக்கையும் வரலைங்க எனக்கு. ஆனா இன்னைக்கு என் மேல சிஎஸ்ஆர் போட்டு எனக்கு போன் பண்ணி எப்ப வரீங்க கேட்பாங்க. நான் வரேன்னு சொல்லிட்டு இப்ப போனா அவங்க, ஏன்னா அவங்களோட ஆதரவு காவல்துறைக்கு போனா எனக்கு பிரச்சனை ஏற்பட்டுமோ அச்சத்துல. ஆமா, நீங்க போனா ஒரு வக்கீலோட போங்க. சரி, நம்ம இது வந்து லகரம் டிவில நம்ம செய்தியா வெளியிடுவோங்க. நீங்க வந்து சமூக பணி செய்றீங்க, ஒரு தேசிய பற்றாளர், தமிழ்குடி சாதியை சார்ந்த முத்திரைய சமுதாயத்தை சார்ந்த நீங்க வந்து தொடர்ந்து நீங்க வந்து அந்த ஏரியா மக்களுக்காக வேண்டி பல்வேறு பணிகளுக்காக வேண்டி நீங்க போராடிட்டு இருக்கீங்க. இது வந்து நேரோட பேரை சொல்லித்தான், நான் நேரோட ஆளுன்னு சொல்லி தான் வந்து உங்களை மிரட்டுறது மாதிரியான பல்வேறு தகவல்கள் சொல்றீங்க. இந்த செய்தி வந்து நேரோட கவனத்துக்கு போனுச்சுன்னா அந்த மாவட்ட கவுன்சிலரையோ அங்கே உள்ள அரசாங்க அதிகாரிகளையோ கூப்பிட்டு சத்தம் போட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணுவாங்களா, இல்லை மீண்டும் அது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நேருவே அதற்கு ஆதரவாக இருக்காரு அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம எடுத்துக்க தோணும். இந்த செய்தியை நம்ம ஊருக்குள்ளதுக்கு அம்பலப்படுத்துவோம். தொடர்ந்து நீங்கள் சமூக பணிக்காண்டி, மக்கள் பணிக்காண்டி போராடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு லகரம் டிவி எப்போதுமே உறுதுணையாக இருப்போம். நீங்கள் எங்கேயும் வெளியில் போனீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருங்க. இந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம். உங்களுடைய நல்ல நோக்கங்களை வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.